அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் பார்த்தீங்கன்னா இது வீட்டுக்கு மட்டும்தான். இந்த ஒரு பதிவு வந்து குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நன்மையை செய்து தரோம். இந்த விளக்கை ஏற்றினா போதும். இந்த ஒரே ஒரு விளக்கை ஏற்றினா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் போயிடும், குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் விலகும், செய்வீனை, பில்லி சூனியம், பண தட்டுப்பாடு, தூக்கம் வரல, வீட்டில் கெட்ட கெட்ட கனவு, வீட்டு வாஸ்து சரியில்லை, ஹவுஸ் ஓனர் தலைவலி, எப்படா நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், 10 பைசா நிற்கல கையில் காசு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது வீட்டுக்கு மட்டுமே. இது நாங்கள் வாடகை வீட்டில் ஏற்றினா ஓனருக்கு போகுமே பலன் அப்படின்னு நினைப்பீங்க. இது விளக்கு தான். நான் பூமியில் எதுவும் பிரதிஷ்டை பண்ணுன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஒரு பரிகாரம் வந்து என்ன பண்ணோம், ஒரு பரிகாரம் என்ன பண்ணோம், பரிகாரன்றது லைஃப் ஃபுல்லாக பண்ணணும். இது வந்து நம்ம வாழ்கிறவருக்கும் இது நீங்கள் அந்த வீட்டில் பண்ணினே வரும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வராது. 4 மூளை, 8 திக்கு சொல்கிறது, திக்கு வேற மூளை வேற, குழம்பவே கூடாது. திக்குன்றது 8 திக்கு, அதெல்லாம் கற்றுக்க தேவையில்லை. வாழ்கிற வீட்டில் 4 மூளை தெரிஞ்சால் போதும். 2 மூளை நல்லா பண்ணோம், 2 மூளை கெட்டது பண்ணோம். வாஸ்துவில் அந்த வாஸ்துவில் வந்து பெரிய சப்ஜெக்ட் வாஸ்து. சின்னதாக வச்சு வாஸ்துவை சரி பண்ணலாம், விளக்கை வச்சே குடும்பத்தை சரி பண்ணலாம். முயற்சி பண்ணி பார்க்க வேண்டிய கடமை உங்களுது. ஒரே நாளில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே நாள்லாம் தெரியாது. ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஏற்றினோன்னு உங்களுக்கு தெரிய வரும் ரிசல்ட்டு. வீட்டில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல, வீட்டில் பசங்க வந்து வேலைக்கே போகல, ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்கலை, இந்த ஒரு வேலைக்கு அத்தனை வேலையும் பண்ணோம். இதில் ஒரு எண்ணெயை கலக்கணும். நான் டைரெக்ஷன் சொல்லித்தரேன். அந்த டைரெக்ஷனில் நீங்கள் அந்த நேரத்தில் ஏற்றி பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்கிறதுக்கு தான் விஷயம், தோக்கிறதுக்கெல்லாம் விஷயம் கிடையாது. பிரமிடு, வாஸ்து பிரமிடு எத்தனை பேருக்கு வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருங்க வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகழகாக வீடு கட்டி வாஸ்து கட்டி பாத்ரூமை வந்து அக்னி மூலையில் வச்சுருவாங்க. பெட்ரூமில் பாத்ரூமே இருக்கக்கூடாது, வாஸ்து அடிபட்டுரும். வாயு மூலைக்கும் அக்னி மூலையும் கெட்டது, நெகட்டிவ் வர்றது. கன்னி மூலையும் ஈசானா மூலையும் நல்லது பண்ணும். பார்த்துக்கோங்க, வாஸ்துவில் மெயினான ஒரு சப்ஜெக்டே இதுதான். 2 கெட்டது பண்ணோம், 2 டைரக்ஷன் நல்லது பண்ணோம். அப்போது இதை எப்படி சரி பண்ணுவீங்க, எப்படி சரி பண்ணுவீங்க? வீட்டில் தான் சொல்கிறேன், நான் கடைக்கெல்லாம் வரல. இங்கே இது வீட்டோட பரிகாரம். ஒரு விஷயத்தை பண்ணால் ஜெயிப்பீங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். இது எங்கே ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வந்து 3-4:30 ராவு காலம், 4 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அகல் வாங்கிக்கோங்க. இங்கே வாய் வைக்கிற மாதிரிலாம் வாங்காதீங்க. இங்கே ஒரு வாய் வரும் விளக்குக்கு வந்து திரி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி விளக்கே வாங்காதீங்க. ரவுண்டாக வாங்கிக்கோங்க. விளக்கில் விஷயம் இல்லாமல் நம்ம சொல்லலை. சூரியனும் சந்திரனும் ஃப்ரெண்டு. இது சந்திரனு, நீங்கள் ஏற்ற போகிற தசை வந்து சூரியனு. சூரியன் கையில் அக்னி மூலையில் இருந்து கன்னி மூலையை பார்த்த மாதிரி விளக்க வைக்கணும். திரி இப்படி வைக்கணும். அக்னி மூலையிலேருந்து கன்னி மூலையை பார்க்கணும்.
இங்கே அடுப்பு இருக்கும், இங்கே தான் அடுப்பு ஸ்டவ்வு. நீங்கள் இப்படி ஸ்டவ் ஏற்றுவீங்க. இந்த கார்னரில் ஒரு மூலை ஒன்று வரும், அக்னி மூலை. அந்த மூலையில் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் 5 சைடில் 5 மஞ்சள் குங்குமம் வைங்க. ஓகேங்களா? வச்சுட்டு கடுகு எண்ணெய்னு கேளுங்க. நாட்டு மருந்துகளில் கடுகு எண்ணெய் ஒரு எண்ணெய் 50 ரூபா இருக்கும், 100 ரூபா இருக்கும், 25 50 ml வரும். அந்த டப்பா திங்கக்கிழமை வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த விளக்கும் திங்கக்கிழமை தான் வாங்கிட்டு வரணும். நூல் திரின்னு கேளுங்க, பஞ்சு திரி போடக்கூடாது, நூல் திரி கொஞ்சோண்டு வாங்கின்னு வந்துடுங்க. வாங்கின்னு வந்துட்டு இந்த விளக்கை முதல் நாள் திங்கக்கிழமை தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த விளக்கை ஒன்று வாங்குங்க. ஓகேங்களா? கீழே ஒரு தட்டு மாதிரி எதுனா இருந்தாலும் தட்டு வாங்கிக்கோங்க. இல்லை எண்ணெய் உழைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, உங்களோட இஷ்டம்தான். அது எடுத்துட்டு இது கீழே 5 ஃபஸ்ட்டு கழுவிடுவீங்க, தண்ணிக்குள்ளேருந்து எடுத்துடுவீங்க. இதை வந்து தண்ணி எங்கேயோ வாஷ் பேஷனில் ஊற்றிடுங்க. 5 பொட்டு வரணும். இந்த இடத்துல தான் லாஸ்ட்டில் வந்து நிற்கணும் நீங்கள் வைக்கிற பொட்டு. ஏன்னா திரி இங்கே தான் ஏற்ற போறீங்க. இப்படி 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவது இங்கே வச்சுருங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமத்தை வா போ வா இதுதான் கணக்கு. கவுண்ட் வந்து இப்படி தான் வைக்கணும். வா போ வா வானா வர வைக்கணும். இதுதான் அங்கே கான்செப்டே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வச்சுட்டு வா போன்னு வச்சுட்டு வாழை முடிஞ்சிடும். இங்கே நம்ம ஏற்றுறதுல தான் ஒரு கான்செப்டே இருக்குது. சரி, இதெல்லாம் ஏற்றிட்டீங்களா? இதில் எண்ணெய் ஊற்றிடுங்க, கடுகு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு திரியை வச்சுருங்க. திரியை வச்சுட்டு கரெக்டாக 4 மணிக்கு ஏற்றணும். அக்னி மூலையில் ஜன்னல் கிணல் எதுனா இருந்துன்னா காற்று போகுதுன்னா அந்த காற்று வராத அளவுக்கு ஜன்னலெல்லாம் மூடிடுங்க. 4 மணிக்கு கரெக்டாக இந்த விளக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு வத்தி பெட்டி எடுத்து நீங்கள் எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாதீங்க, கொளுத்தி விட்டுட்டு என் வீடு மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த துஷ்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவ்வளோதான், 2 விஷயந்தான். என் வீடு சந்தோஷமாக இருக்கணும், எந்த துஷ்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. துஷ்ட சக்தி வெளியே போயிட்டாவே நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி ஏற்றுங்க. இதை அணிகிற வரைக்கும் நீங்கள் குளிரெலாம் வைக்க தேவையில்லை. ஒரே ஒரு ரோஜா பூ சாமந்தி வைங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாமந்தி பூ வச்சு வைங்க. ஏன்னா அங்கே லக்ஷ்மி கடாச்சாரமும் கிடைக்கும். சாமந்தி வந்து லக்ஷ்மி இது, ஓகேங்களா? மல்லி வந்து மோகினி இது. லக்ஷ்மி இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி தான். சாமந்தி பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு சாமந்தி பூ எரியாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பூவை வச்சுருங்க. இதுக்கு ஒரு டவுட்டு, நான் மாலையை செஞ்சு போட்டால் அது உங்களோட விருப்பம். மாலை செஞ்சு போடுறீங்களோ இல்லை பூ மேலேயே அந்த விளக்கை வைக்கிறீங்கன்றதெல்லாம் உங்களோட நம்பிக்கை பொறுத்து. எனக்கு தேவை என்னென்னா, இந்த விளக்கை ஏற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் தீரும், உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும், தொழில் அபிவிருத்திக்கு வரும். தொழில் அபிவிருத்திக்குனா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வேலைக்கே போக மாட்டேன், நான் அடம் பிடிச்சாலும் வேலைக்கு போவாங்க, பசங்க நல்லா படிப்பாங்க. இது என்னோடய அனுபவன்றதோட நான் கொடுக்குற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வச்சே வாழ்க்கையில் சாதிக்கலாம். இந்த விளக்கை வந்து திரி இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி திங்கக்கிழமை கழுவுங்க. கழுவிட்டு செவ்வாய்க்கிழமை அந்த நேரத்தில் ராகு கால நேரத்தில் அமிர்த காலம்னு ஒன்று இருக்கும். 4 மணிக்கு அமிர்த காலம். அந்த நேரத்தில் நீங்கள் பொட்டு இதே ஃபார்முலா எந்த பூவை வைக்கிறீங்களோ அதே பூ தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். புரியுதுங்களா? மாற்றிலாம் வைக்கக்கூடாது. சாமந்தி பூவே வைக்கும் போதே உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சாரம் வரும். அருமையாக இருக்கும். இந்த விளக்கு உடஞ்சிச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் போயிடுச்சின்னு அர்த்தம். திருப்பி ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வந்துடுங்க. கை தவறியோ உடஞ்சிச்சின்னா அபசகனமாக நினைக்காதீங்க, எல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது அழுகி போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் போதுன்னு அர்த்தம். இவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் அபசகனமாக நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்காதீங்க. அற்புதமாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சாரத்தை நிற்கும். திருப்பியும் சொல்கிறேன், அக்னி மூலையில் கார்னரில் ஏற்றிட்டு திரியை வந்து கன்னி மூலையில் பார்க்குற மாதிரி ஏற்றணும். விளக்கு எரிகிறவருக்கும் ஆஃப் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. அதே எரிஞ்சு குளிராயிடும். அந்த விளக்கை அடுத்த திங்கக்கிழமை எடுத்து அந்த திரியை ஒரு கவரில் சேமிச்சின்னே வாங்க. ஏன்னா அப்பப்போ போயிட்டு ஓடுற தண்ணியிலலாம் விட்டு வர முடியாது. இதை வச்சுட்டு அந்த பூ இதெல்லாம் வச்சு நீங்கள் வழி பண்ணின்னு வாங்க. உங்கள் குடும்பத்தில்
மேலும் மேலே சீரும் சிறப்பமாக இருக்கும். வாஸ்து கோளாறும் தீரும். முயற்சி பண்ணி பாருங்கள், அற்புதமாக ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் வீடு நல்லா இருக்குன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோயிலில் போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுங்கன்னா ஓஹோன்லாம் பண்ணணும்லாம் கிடையாது. சாக்லேட்டோ ஏதோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லட்டோ பிரசாதமாக கொடுத்துடுவாங்க. வீடும் அருமையாக மகிழ்ச்சியாக இருக்கும், அபிவிருத்திக்கு வரும். முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்குன்றதுனால இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.